ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, சால மீன் அப்புறம் வந்து பாறை மீன். இந்த வீடியோவில் பாறை மீன் குழம்பு ஷேர் பண்ணியிருக்கேன். சால மீன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். இது சென்னையில் மத்தி அந்த மாதிரி கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. உங்கள் ஊரில் இது என்ன மீனுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லி ஒரு வீடியோ ரெசிபி போட்டிருப்பேன். அதில் ஒரு அக்கா சொல்லியிருந்தீங்க, இது வந்து சேனக்கிழங்கு, நீங்கள் ஏன் கருணக்கிழங்கு சொல்கிறீங்கன்ட்டு. ஒரு சென்னையும் நாகர்கோயிலும் கலந்தனால என்ன வேர்டு எனக்கு டக்குன்னு வருதோ அதை சொல்லியிருப்பேன். சென்னையில் அதை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, அதனால் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இந்த மீன் குழம்பு வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், மிளகாத்தூள், தனியா, அதுக்கப்புறம் ஆனியன் இதை போட்டு பேஸ்ட்டாக அரைங்க. இது இவ்வளோ தான் இந்த மீன் குழம்பே. மீனெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தக்காளியை நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டு வேணால் மாங்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அரைப்பையும் சேர்த்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட்டு கலக்கி அடுப்பில் கொதி வரும்போது கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு. டக்குன்னு வைக்கிற மீன் குழம்பு இது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தக்காளி நிறைய போட்டிங்கன்னா புளி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதும். தக்காளி ஒன்று தான் இருக்குது, அரை தான் போட்டிங்கன்னா புளி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் வீடியோஸ் எல்லாமே போடுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.